வணக்கம் நேர்களே, இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show. இந்த ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அது என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த், ஃபிட்னஸ் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கறதுக்காக டாக்டர் அனுப்பிரியா வந்திருக்காங்க. என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்ப்போம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஹர்ப் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுஸ் லவங்கம். நம்ம வந்து கிராம்பு லவங்கம்னு சொல்லி காமனாக டெய்லி நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹர்ப் தான். ஸோ இந்த லவங்கத்தில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் டெய்லி ரொட்டீன்னா, நம்ம வந்து எப்படி நம்ம உடல் நலத்துக்காக எப்படி யூஸ் பண்ணலாம், அது ஒரு அரோமேட்டிக் ஹர்பாக மட்டும் இல்லாமல் எப்படி நம்மளோட பிரச்சனைகளுக்கு நம்ம தினம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன உடல்நல கோளாறுகளுக்கு வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வந்து அது ஒரு அரோமேட்டிக் ஹர்ப் அப்படின்றது தெரியும். அதை வந்து இட்ஸ் அண்ட் ட்ரைட் அன்ஓப்பன் ஃப்ளவர்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி ஜென்ரலி இந்த க்ளவுஸை பார்த்தீங்கன்னா லவங்கத்தை நம்ம வந்து இதுக்காக தான் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு அரோமேட்டிக் ஃப்ளேவர்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் அதோட பெனிஃபிட்ஸ் இல்லை. இந்த ஹர்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதப்பிடிப்பு பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு, வாயு பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவான ஹர்ப் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இதை. ஸோ இந்த ஹர்பில் வந்து இதுலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த க்ளவ் ஆயில்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை வொலட்டிலிட்டி. அதனால வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஹை, ட்ரிபிள் டைம்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் நம்ம ட்ரைட் ஹர்பாக யூஸ் பண்ணுறதை விட. ஸோ இந்த ஹர்ப் வந்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் ட்ரை லவங்கத்தை வந்து நம்ம வீட்டிலே இருக்கிற லவங்கத்தை காமன் சால்ட்டோட நீங்கள் வந்து அதை மென்று சாப்பிட்டாலே நார்மல் அஜீர்ணம் இல்லை வயிறு வலி இந்த மாதிரி கோளாறுகள்லாம் வந்து சரியாகும். பட் இன் ஸ்பெசிஃபிக் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வாய்வு தொல்லைகள் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் அதை வந்து இதோட லவங்கத்தோடு வந்து கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணி கருப்பு உப்பு ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சராக நீங்கள் வந்து அதை எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்களோட தினம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த வயிறு கோளாறுகளுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ரொம்ப லாங்கர் ரன் வாய்வு பிரச்சனைகள் உள்ளவங்கலாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்ஃபேக்ட் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் வந்து லவங்கம் ப்ளஸ் கருப்பு உப்பு ப்ளஸ் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பல் பூண்டு சேர்த்து இது 2-3 மேஷ் பண்ணி இது அப்படியே நீங்கள் வந்து எவ்ரி ஆஃப்டர் ஃபுட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி, எய்தர் ஆஃப்டர்நூனில் எடுக்கும்போதும் சரி நைட்டில் எடுக்கும்போதும் சரி, இந்த ஆப்ஷனில் நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்களோட டைஜஷன் பவர் என்ஹான்ஸ் பண்ணுவோம். அதாவது ஜென்ரலி வந்து இதுக்கு வந்து டைஜஷன் உள்ள என்சைம்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால உங்களோட டைஜஷன் பவர் என்ஹான்ஸ் ஆகும். இந்த க்ளவுஸை வந்து இது டைஜஷனுக்கு மட்டும் இல்லை, லைக் இன்னும் காமன் கோல்டு பிரச்சனைக்கு கூட யூஸ் பண்ணலாம். நார்மலாக ட்ரை காஃப் வந்து ரொம்ப காமனாக வந்து இந்த சம்மராக இருந்தாலும் சரி விண்டராக இருந்தாலும் சரி உடல் வந்து ஹீட் பாடி உள்ளவங்களுக்கு வந்து இந்த ட்ரை காஃப்ன்றது ரொம்ப ஒரு காமன் பிரச்சனையாக உள்ள விஷயம். ஸோ இந்த ட்ரை காஃப் உள்ளவங்க என்ன பண்ணலாம், இந்த லவங்கத்தையும் உப்பு காம்பினேஷனையும் நீங்கள் வந்து ஜஸ்ட் சூ பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட ஃபேரிங்ஸ் ஏரியா கிளியர் ஆகி அந்த கன்ஜஷன் கிளியர் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ட்ரை காஃப் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இன்னொரு வந்து ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜஸ்ட் வந்து லவங்க ஆயில், லவங்க எண்ணெயை வந்து மார்க்கெட்டில் விற்கிது லவங்க எண்ணெய். ஸோ அந்த லவங்க எண்ணெய் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் 2 to 3 ட்ராப்ஸ் வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்ரிடே நைட் வந்து படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கன்சியூம் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டரில் ஆனால் கன்சியூம் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்திங்கனாலே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து அந்த நைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த கன்ஜஷன் இல்லாமல் உங்களுக்கு கிளியர் ப்ரீதிங் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் அட்டாக் ரெகுலராக ஆகாமல் ஃப்யூச்சரில் வந்து இம்யூன் சிஸ்டம் இதனால உங்களுக்கு வந்து ஆஸ்மாட்டிக் அட்டாக் அடிக்கடி வராமல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ ட்ரை காஃப் இது மட்டும் தான் இல்லை, ஜஸ்ட் ஆஸ்டிஸ் வெறும் லவங்கத்தை வந்து டீயாக சாப்பிட்டாலே பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக் பூரா கிளியர் ஆகும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக் கிளியர் ஆகிறதுனால என்ன ஆகும், உங்களுக்கு உங்களோட இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகி எந்த ஒரு லவங்கத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி காமன்
பவுட்ரு பண்ணி ஒரு பால்டிஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். பால்டிஸ்னால் லைக் என்ன, அதை பேக் மாதிரி போட்டு அதை நீங்கள் வந்து அந்த பிடிப்பு இருக்க ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு, தண்ணியாக இருக்கலாம் இல்லை மில்காக இருக்கலாம், அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஜஸ்ட் ஒரு வார்ம் காட்டன் கிளாத்தை நீங்கள் அது மேலே நீங்கள் வந்து பரப்பி எடுத்துருக்கணும் மூலமாக அந்த பிடிப்புனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் ஆகும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் சின்ன வயசில் வந்து சதப்பிடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து நீங்கள் வீட்டிலேயே வந்து ஹோம் ரெமெடியாக கொடுக்கலாம். இது மட்டும் இல்லை, தலைவலிக்கு வந்து க்ளவுஸ் வந்து ஒரு எஃபெக்டிவ் ரெமெடி ஆக்சுவலி. எப்படின்னா நீங்கள் வந்து தலைவலி இருக்கிறவங்க இமீடியட்டாக அந்த ஹீட்னால, அதாவது ஹீட்னாலேயும் சில பேருக்கு தலைவலி அதிகமாக வரும், டீஹைட்ரேஷன்னால. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்னும் தண்ணி கோத்துக்கிட்டு தலைவலி அதிகமாக வரும். நார்மலி லைக் இன்னும் எவ்ரிடே ஷவர், ஹேர் ஷவர் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்கால்ப்பை ப்ராப்பராக வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த தலையில் வந்து தண்ணீர் கோத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தலைவலி ஏற்படுறது. உங்களை என்ன பண்ணலாம், ஜென்ரலாக நீங்கள் வந்து இன்ஹலேஷன் வந்து ஒரு பெஸ்ட் ரெமெடி இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட நீங்கள் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த லவங்கத்தை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி அதோட காமன் சால்ட்டையும் கிரைண்ட் பண்ணி அதை ரெண்டையும் வந்து மில்கோட ஒரு பேக் மாதிரி ஜென்ரேட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோர் ஹெட்டில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த நீர் கோத்திருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு வந்து மேற்கொண்டு தலைவலி அதிகரிக்காமல் கிராஜுவலி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து லவங்கம் ஆட் பண்ண ஒரு டிகாஷனை நீங்கள் வந்து இன்டேக் எடுக்கும்போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து கிராஜுவலி உங்களுக்கு வந்து இந்த ஹெட்டேக் வந்து குறைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்பிள் வீட்டிலேயே வந்து நம்ம வந்து டெய்லி நம்ம ரொட்டீனில் ஃபேஸ் பண்ணுற சின்ன சின்ன உடல் உபாதைகளுக்கெல்லாம் வந்து வீட்டிலே நம்ம கிச்சன்லேயே இருக்கக்கூடிய ஹெர்ப்ஸை வச்சே நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் வேறு எந்த ஹெர்ப்ஸை வச்சு நம்ம வந்து நம்மளோட டெய்லி உடல் உபாதைகளை வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வரக்கூடிய எபிசோட்ஸ்லேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸில் வேற ஒரு ஹெர்போடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அனுப்ரியா கொடுத்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கும் உபயோகமா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். அடுத்து வரப்போற செக்மெண்ட்ல இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ் நம்ம கத்துக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இப்போ பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். நம்மளோட தேர்ட் ஃபைனல் செக்மெண்ட். இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல பியூட்டி டிப்ஸ் கொடுக்கறதுக்காக ரொம்ப பிரபலமான பியூட்டிஷியன் வசுந்தரா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இன்னைக்கு என்ன டிப்ஸ் பத்தி பேச போறாங்கன்னு பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு அப்படின்ற இந்த செக்மெண்ட்டில் எப்படி நம்ம லேடிஸ்க்கு ஹேர் ஸ்டைல் செஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பூஃப் அப்படின்ற இந்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, எல்லாருக்கும் செஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேக்கில் எப்படி ஃப்ரெஞ்ச் ரோல் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் பூஃபும் செஞ்சு இந்த ரோலும் பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலாம். இப்போ ஆர்த்தியோட ஹேரில் எப்படி நம்ம ஃப்ரண்ட் பூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இது வந்து எல்லோரும் கேட்பாங்க எப்படி செய்கிறது, சில பேருக்கு மட்டும் நல்லா நிற்குதே அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறது மூஸ். ஸோ மூஸ் போட்டுட்டு இது வந்து வால்யூம் கொடுக்கும், அதனால் இந்த ரூட்ஸில் வந்து நம்ம மூஸ் அப்ளை பண்ணலாம். சின்ன சின்ன செக்ஷனாக எடுத்து நம்ம மூஸ் அப்ளை பண்ணலாம் எங்கே மெயினாக வேணுமோ அந்த இடத்துல. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு ஹைட் வேணும், வால்யூம் வேணும், அதுக்காக ஃப்ரண்ட்டில் எல்லாம் படுற மாதிரி மூஸ் அப்ளை பண்ணணும். எல்லா இடத்துலையும் கிடைக்கும் மூஸ். ஸோ நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணலாம். போட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகி உங்களுடைய ஸ்கால்போடைய அதை அப்படியே ஸ்டிக் ஆகும். ஸ்மால் செக்ஷன்ஸாக பிரிச்சுக்கும், சின்ன சின்ன செக்ஷனாக பிரித்து மூஸ் நல்லா அதில் படுற மாதிரி. மூஸ் அப்படின்றது நார்மலாக வால்யூம் கொடுக்கறதுக்கு தான் யூஸ் பண்ணுறது. அதனால் இப்போ நம்ம உங்களுக்கு ஹைட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மூஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்ததாக இது மேலே நான் ட்ரையர் யூஸ் பண்ண போகிறேன். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணலாம்.
ஹேர் ஷைனிங்காக சாஃப்டாக இருக்குது அண்ட் கொஞ்சம் வால்யூமும் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு செக்ஷன், இயர் டு இயர் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காதுலேருந்து இந்த காது வரையில் ஒரு செக்ஷன் பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஹேர் உள்ள நல்ல வால்யூமாக வரணும் அப்படின்றதுக்காக இதை பேக்கும் பண்ணிடுவோம். ஸ்மால் பிட்ஸாக கூட எடுத்து பேக்கும் பண்ணலாம். அதே மாதிரி சின்ன சின்ன செக்ஷனாக பிரிச்சுட்டு உள் பகுதியில் மட்டும் பேக்கில் கோம் பண்ணலாம். ரெண்டு சைட்லேயும் பேக் கோம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹேரில் ஹைட் கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன வெல்க்ரோ பீஸை நம்ம அட்டாச் பண்ணுறோம். அடுத்து எல்லா ஹேரையும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற எல்லா ஹேரையும் பேக்கில் கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு டெய்ல் கோமால் கோம் பண்ணிக்கலாம். ஹேரையும் நல்லா மேலே எடுத்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். கீழே உள்ள ஹேரை நல்லா கோம் பண்ணிக்கலாம். நல்லா ஃபர்மாக நிற்கணும்னு சொன்னால் இன்னொரு 2 பின்ஸ் போடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருந்தால் அதுக்கு மறைக்கிறதுக்காக, அது மேலே அப்படியே ஒட்டுறதுக்காக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டெயில் கோமால் மேலாக லைட்டாக இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஃப்ரண்ட் பூஃப் கிடைச்சிது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பூஃப் பண்ணும்போது பேக்கில் என்ன ஹேர் ஸ்டைல் சூட் ஆகும் அப்படின்னு யோசிக்கலாம். பேக்கில் இவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ரோல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு ஓரமாக செய்கிற ஹேர் ஸ்டைல். எல்லா முடியும் ஒரு சைடுக்கு நம்ம நல்லா கோம் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணலாம். எல்லா முடியும் இந்த ஓரத்துக்கு கொண்டு வந்துட்டு இந்த கீழே இருந்து ஸ்லைட் பென்ஸ் போடலாம். இது நிறைய பேர் அவங்களே கூட செஞ்சுப்பாங்க. இந்த ஹேர் ஸ்டைலை ஃப்ரெஞ்ச் ரோல் ஆர் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலேருந்து ஹேர் ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 பின்ஸ். ஓகே, இப்போ இவங்களுடைய ஹேரில் உள்ள பேக்கும் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களோட ஹேர் ரொம்ப சில்கியான ஹேர் அப்படின்றதுனால உள் பகுதிக்கு இந்த மாதிரி பேக்கும். கையை உள்ளே அப்படியே வச்சுட்டு மேலாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அவுட் சைடில் நல்லா நீட் பண்ணிக்கலாம். உள்ளே நம்ம பேக்கும் பண்ணியிருக்கோம், அந்த அவுட் சைடில் அதை நீட் பண்ணிக்கலாம். கையாலையும் நல்லா நீட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம்.
அடுத்து நமக்கு தேவையானது யூபின். ஸோ யூபின்னை எப்போவுமே யூபின் போடும்போது டைரெக்டாக அப்படி போடாமல் ஜஸ்ட் புல் பண்ணி அப்படி போட்டால் ஈஸியாக நிற்கும், ரொம்ப நேரமும் விழாமல் நிற்கும். ஸோ யூபின்னால் செக்யூர் பண்ணிக்கலாம். ஒரு ஹேர் ஸ்டைல் போடும்போது முடிஞ்ச அளவு எவ்வளோ பின் வேணுமோ நீங்கள் போடலாம். ஆனால் பின் வெளியே தெரியாமல் இருந்தால் அதுதான் அழகாக இருக்கும். நல்லா சேஃபாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது அப்புறம் நீங்கள் உங்கள் கையை எடுத்துடலாம், மேலேருந்து கையை எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்லாம் இருக்கும், இதெல்லாம் உள்ளே வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிட்ஸையும் டர்ன் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம எவ்வளோ பின்ஸ் உங்களுக்கு தேவையாக இருக்கோ அந்த மாதிரி போடலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஞ்ச் ரோலும் ஃப்ரண்ட் போஃபும் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் டேல் கோமால் நீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது பிட்ஸ் அண்ட் பீசஸ் எல்லாம் இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேர்ஸ் எல்லாம் அதெல்லாம் டேல் கோமால் நம்ம நல்லா உள்ள தள்ளுற மாதிரி செய்யலாம். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ், சின்ன ஹேர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்லைட் பின்னால் ஸ்லைட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்கரேட் பண்ணலாம். அவங்களுடைய சாரிக்கு கலர் தகுந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன் நம்ம சைடில் வைக்கலாம். இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மேலும் இங்கே இருக்கிற பின்ஸை கூட நம்ம மறைக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் பின்ஸ் தெரியாமல் இருந்தால் தான் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகான ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் இங்கே உள்ள பின்ஸ் எதுவுமே தெரியல, இது மட்டும் நம்ம ஏதாவது டெக்கரேஷன் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த பின்ஸ் தெரியாத அளவுக்கு சின்னதாக ஒரு டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம்.
இந்த செக்மெண்ட்டில் ஃப்ரண்ட் போஃபும் பேக்கில் ஃப்ரெஞ்ச் ரோலும் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தீங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பியூட்டிஷியன் வசுந்தரா சொல்லி கொடுத்த ஹேர் ஸ்டைல் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. இந்த செக்மெண்டோட இன்னைக்கு எபிசோட் முடிவடைகிறது. நாளைக்கு 3 டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து திருப்பியும் சந்திக்கிறேன். விஜே ஐஷு. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.